சிறைப்பட்டு செக்கிழுத்து வாழ்விழந்து மீட்டு தந்த சுதந்திரம், வெள்ளையரை வெளியேற்றிய அந்த தியாகம் இன்று இந்த கொள்ளையர்கள் கையில் நாட்டை கொடுக்கிறார். அந்த முன்னோர்களின் தியாகங்களை மறவாதீர்கள். நினைவிருக்கும். ஆனால் உடைய வாய்ஜாலம் பேசுபவர்களுடைய பேச்சில் மயங்கி விடாதீர்கள். பேச்சு செயலாகாது. சரி, ஒன்றிய பாஜக அரசு மீது எனக்கு என்ன கோபம் என்று கேட்கிறார்கள். எனக்கு யார் மீதும் கோபம் கிடையாது. சரி, நான் என்ன விடுங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது கோபமா? நம்ம நல்லா இருக்கணும், அதுக்கு வழி செய்யற எல்லாருக்கும் வணக்கம் சொல்வோம், வந்தனம் சொல்வோம். அதற்கு மாறாக செய்பவர்கள் நமக்கு விரோதிகள் கூட இல்லை, வேண்டாதவர்கள். வேண்டாம். நல்ல ஜனநாயகம் என்பது என்ன? யோசித்து பாருங்கள். அனைவருக்கும் சமமான வாய்ப்பு, அவரவர் உரிமை, அவரவருக்கு அவரவர் மதம், அவரவர் கடவுளர், அவரவர் உணவு, அவரவர் உடை என்று அனைவருக்கும் சமமான நீதி வழங்குதல் தான் ஜனநாயகம். அதுதான் தர்மம். புத்தர் சொன்ன அந்த தம்ம பதம், நேர் வழி என்பது அதுதான். பாக்கி சொல்லும் தர்மங்கள் எல்லாம் வெவ்வேறு அர்த்தத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். உலகின் மிகப்பெரிய தேர்தல் இது. 97 கோடி பேர் நீங்கள் ஓட்டளிக்க போகிறீர்கள். இது இரண்டாவது சுதந்திர போர் என்றால் மிகையாகாது. இன்று 19ஆம் தேதி நீங்கள் சரியான முடிவெடுத்தால் நமக்கு சுதந்திர நாள் ஜூன் 4ஆம் தேதி. மறந்துவிடாது. 10 வருடத்திற்கு முன்னால் இருந்த சூலூர் அல்ல இது. யோசித்து பாருங்கள். தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இங்க வந்து இப்ப ஏர்போர்ட் கொண்டு வரேன், ரயில் விடுறேன் அப்படின்னு ரீல் விடுறது எலெக்ஷனுக்காக தானே. அப்படி செய்யறதா இருந்தா 10 வருஷம் கொடுத்தீங்கல்ல, அதுல செஞ்சிருக்க வேணாமா? செஞ்சது எதுன்னு சொல்றேன். இப்ப 70 வருடம் நாடு முன்னேறி இருக்குங்கிறாங்களே. தமிழ்நாட்டை எடுப்போம். 70 வருடமாக கட்சி பாரபட்சம் இல்லாமல் நாம் 70 வருஷமாக படிப்படியாக பெரிய உதவி மத்திய அரசு வந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் படிப்படியாக பல தலைவர்கள் நம்மை முன்னிட்டு கொண்டு சென்ற திராவிட மாடல் இது.